எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, அதே போல் ஒரு பிரியாணி இலை, 2 கருப்பு ஏலக்காய், 2 பச்சை ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, இது எல்லாம் சேர்த்துங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது பொரிகிறதுக்குள்ளே நம்ம இங்கே வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கணுங்க. எப்பயுமே இது மாதிரியான ரைஸ் ஐட்டம் செய்யும் பொழுது எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எப்பயுமே நம்மளுடைய ஆப்ஷன் தாங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாங்க. இது பட்டை மசாலா எல்லாம் நமக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க எண்ணெயில் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா தண்ணியாட்ட தான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து அதனுடைய பச்சை வாசனையும் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமாங்க நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்குவோம். இது இன்னும் கலர்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கும்போது பீன்ஸு, பட்டாணி, ஸ்வீட் கார்ன் இது மாதிரியான எந்த விதமான காயினாலும் போட்டுக்கலாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சாதம். இதெல்லாம் போட்டுட்டுங்க குக்கர் விசில் இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். சிக்கன் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம காயோடு சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளியும் சேர்த்துக்கிறோங்க. தக்காளி ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் போதுமான அளவு, அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு அரிசியை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு வச்சுருந்துருக்கோம். இந்த அரிசியை இப்போ இந்த காய்களோடு சேர்த்துக்க போகிறோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பையுமே சேர்த்து நல்லா அரிசியோடு கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோம். அதனால 3 கப் அளவுக்கு நம்ம இங்கே தண்ணி சேர்க்கணுங்க. நான் தேங்காய் பால், முதல் தேங்காய் பால், 2ஆம் தேங்காய் பால் ரெண்டையுமே சேர்த்து 3 கப் அளவுக்கு வர மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த தேங்காய் பாலை சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முறை உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தேங்காய் பாலும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. குக்கர் மூடி போட்டு நம்ம 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சூப்பராக நமக்கு சாதம் ரெடி ஆயிரும். அந்த 3ஆவது விசில் நம்ம விடாமல் எடுக்கும் பொழுது அது உள்ளேயே தம்மாகி நமக்கு ரைஸ் சூப்பராக கிடைக்குங்க. 2 விசில் விட்டு நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அருமையான தேங்காய் பால் சாதம் நமக்கு ரெடிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டுங்க கரண்டியில் நல்லா கீழே மேலேயும் வர மாதிரி உடச்சி விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். இது மாதிரி உடச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வாங்க. ரொம்ப சுலபமாக ஒரு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு சுவை ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.